Hi friends, இந்த வீடியோவில் H4 விசா இன்டர்வியூக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். H4க்கு வந்து விசா இன்டர்வியூ வந்து ரெண்டு வேஸில் இருக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி அப்ளிகன்ட் கூடயே வந்து H4 விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, லைக் H1B அப்ளிகண்ட்டுக்கு விசா இன்டர்வியூ நடக்கிறப்ப கூடவே நீங்களும் போகிறது அண்ட் உங்கள் கிட்ஸும் போகிறது, அது வந்து ஒரு வே. நெக்ஸ்ட் வே வந்து H1B அப்ளிகண்ட் ஆல்ரெடி யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணுறது. லைக் ஆல்ரெடி அவங்க ஃபியூ இயர்ஸ் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் H1B பிரைமரி அப்ளிகண்ட் கூட விசா அப்ளை பண்ணுறது, அது தனியாக வந்து டிபெண்டன்ட் விசா மட்டும் தனியாக H4 அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். H1B விசா பிரைமரி அப்ளிகண்ட் கூட உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு. H1B விசாக்கு வந்து தனியாக ஒரு டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா H1B ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக H4 அதில் அடிஷ்னலாக ஆட் ஆகிறனால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா, மெயின் மேரேஜ் இன்விடேஷன் கார்டு. உங்கள் மேரேஜ் ரீசெண்டாக நடந்துச்சுன்னா அந்த மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, ரீசெண்டாக மேரேஜ் நடந்துச்சுன்னா மேரேஜ் ஃபோட்டோஸ், லைக் ஒரு 10 ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நம்ம கல்ச்சர் வந்து வெட்டிங் வந்து சும்மா பார்க்குற மாதிரி எல்லா ஃபோட்டோஸ் பார்த்து சும்மா அதை பற்றி கேட்பாங்க. ஸோ மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபோட்டோஸ், இதை மெயினாக எடுத்துக்கோங்க. அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, மேரேஜ் ஃபோட்டோஸ். இன்கேஸ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா எதுவும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேணாம். இப்போ இருக்க பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். இன்கேஸ் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் ஏதாச்சும் டாக்குமெண்ட் தமிழில் இருந்துச்சுன்னா அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைஸ் பண்ணி அதையும் நீங்கள் டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்கள் கிட்ஸோட பாஸ்போர்ட்டு. மற்றபடி H1B விசா இன்டர்வியூக்கு அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதுவே எல்லாமே கவர் ஆகிடும். அவ்வளோதான். H1B விசா கூட நீங்கள் டிபெண்டாக போனால் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ தனியாக நீங்கள் டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணுறீங்க, லைக் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து யூஎஸ்க்கு ஆல்ரெடி போயிட்டாங்க, நீங்கள் தனியாக டிபெண்டன்ட் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னா, ஃபஸ்ட் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் DS-160 ஃபார்ம் கன்ஃபர்மேஷனு, அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனு, உங்கள் ஃபோட்டோஸ், ரீசெண்ட் ஃபோட்டோஸ் 2 எடுத்துக்கோங்க. அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, சேஃபர் சைடுக்கு எடுத்துக்கோங்க. லைக் பயோமெட்ரிக்ஸ் எடுத்து போன ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சும்மா சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீ ரெசிப்ட், உங்கள் விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறப்ப ஃபீ ரெசிப்ட் வந்துருக்கும், அந்த ஃபீ ரெசிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் சேஃபர் சைடுக்கு தான். இதுக்கப்புறம் மேண்டேட்டரியாக வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் ரீசெண்ட் ஃபோட்டோஸ். அடுத்து உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து யூஎஸ் போயிருப்பாங்களா, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மெயினாக எடுத்துக்கணும். உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட அப்ரூவ்டு பெட்டிஷன் I-797A அதோட அப்ரூவல் நோட்டீஸோட காப்பி அதை வந்து எடுத்துக்கணும். அடுத்து அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பி, சேஃபர் சைடுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பி இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், இதேமாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த லெட்டரு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் பே ஸ்டெப்ஸ், ரீசெண்டாக லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் பே ஸ்டெப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யூஎஸில் இருக்காங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அதில் விசா ஸ்டாம்ப் ஆகி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், அதனால் அதோட பாஸ்போர்ட் காப்பி. ஸோ H1Bயில் இருக்கவங்களோட என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் காப்பி வேணும்னா I-797A அவங்க பாஸ்போர்ட் காப்பி, ரீசெண்ட் பே ஸ்டெப்ஸு, டேக்ஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா டேக்ஸ் ரிட்டர்னு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர். இதெல்லாம் சேஃபர் சைடுக்கு ஆப்ஷனலாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் கிட்ஸுக்கும் சேர்த்து டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா DS-160 ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் பேஜ் அவங்களுக்கு வந்துருக்கலாம், அது அவங்களோட ஃபீ ரெசிப்ட்டு, அப்புறம் அவங்க பாஸ்போர்ட்டு அதை மெயினாக எடுத்துக்கோங்க. அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆர் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் இன்விடேஷன் எல்லாமே தமிழில் இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நோட்டரைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்து சேஃபர் சைடுக்கு. இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறப்போ அதை கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண நோட்டரைஸ் காப்பியும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி வேறு எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாது. சேஃபர் சைடுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து விசா இன்டர்வியூக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனாங்களோ அதோட காப்பி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் தேவைப்படாது, ஆப்ஷனலாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.